என் பெருமாள் கோபாலம் 7 நாளைக்கு சனி பகவான் அவரை ஏறிட்டு பார்த்த போது என் பெருமாளுக்கு தன்னை மறந்து பிரம்மனுடைய சிரசை மிதித்த மகிமையினால் சிலம்பு முத்து தெரித்து விழுந்து அதிலே இருந்த ஒரு பாலகன் ஆங்கார ஓங்கார சொருபத்தோடு ஒரு பாலகனும் வந்து அவர் ஆடி வாரார் யாதாளி போட்டு ஓடி வாரா ஊழ சத்தம் போட்டு ஆங்கார ஓங்கார சொருவம் கண்டு அரணாரும் அச்சுதனும் அஞ்ச வேண்டாம் ஐயா மலைய வேண்டாம் மாசானத்தில் வந்து பிறந்ததாலே முத்து தெரித்தினி அவதரித்தாலே மாசான முத்து மகாதேவ் அப்படி மகாதேவன் என்று பெயர் கொடுக்க மகாதேவனை அழைத்த மாயவனாகி பெருமாள் ஆண்டவனாகி சிவபெருமாளும் ஈசனும் பெருமாளும் சேர்ந்து சுவாமி எனக்கு என்று ஒரு நாடு எனக்கு என்று ஒரு தேசம் வேண்டுமே இந்த மயானத்துல மகாதேவனா பெரிய செஞ்சு விட்டுட்டியா அதனால இந்த மாயானத்திலே எனக்கு ஒரு நிலைய வேணும் மகாதேவர் கேட்காரா மாயான ஊட்டு வேணும் மாயானத்துக்கு பேருதான் மாசானம் ஆமா அதுல முத்து தெரித்து விழுந்ததுனால ஐயாவுக்கு மாசான முத்துன்னு ஒரு பேரு மகாதேவன் என்று ஒரு பெயர் அப்படி பேர் நாமங்களை கொடுத்து அப்பா உனக்கென்று ஒரு நாடு உனக்கென்று ஒரு தேசம் தருகிறேன் நீ சேர நாட்டிலே சேர மகாராஜன் மகாவிஷ்ணுவை வணங்கக்கூடியவர் அங்கே போய் நீ அமர்ந்திருந்தாயானா அந்த சேர மகாராஜன் உனக்கு கோவிலை கட்டி கோபுரங்கள் அமைத்து உன்னை சிறப்பாகவே வணங்கி வருவார் என்று சொல்ல திரு என்றால் திருமால் அல்லவா அவர்தானே அவருடைய காலிலே அணிந்திருந்த சிலம்பு முத்திலே அவதரித்த மகாதேவர் திருமால் தானே அந்த திரு அமர்ந்ததினாலே திரு அமர்ந்த புறம் என்று பேரு நான் திருவனந்தபுரத்துக்கு போறேன் திரு அமர்ந்தபுரம் என்று அழைக்கக்கூடிய ஊர் இப்ப திருவனந்தபுரம் இப்ப திருவந்திரம்னு வந்துருச்சு எங்க அண்ணன் ஒருத்தன் திருவனந்தபுரத்துல இருக்கான் அப்படியா போனவன் அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருந்துகிட்டான் அங்கெல்லாம் கல்யாணம் பண்ணல ஐயோ பாப்போம் மச்சான் எப்பேற்பட்ட ஆளே கேரளாவுக்கு மச்சான் போனாங்க அந்த நாட்டை விட்டுட்டு வரதுக்கு அவளுக்கு மனசு இல்லை அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ சேர மகாராஜன் அரசு பரிகாரத்தை செய்து வரக்கூடிய திரு அமர்ந்தபுரத்திலே அனந்த பற்பநாத சுவாமியாகவே அமர்ந்திருக்கின்றார் எங்க ஐயாவான மகாதேவா அதனாலதான் ஐயாவுக்கு ஆதியிலே மகாதேவன் பாதியிலே பற்பநாதன் அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய நாளையில அந்த சேரநாட்டிலே சேரநாடு தன்னதிலே சேர மகாராஜ மன்னன் மனைவி திருத்தேவி பெண்ண வேளும் மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரார் கொண்டவன் தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வாரார் எள்ளுக்கு என்னை போலும் என பிரியா தோழர் போலும் நல்ல நாரும் போலே பொருத்தமுடன் வாழ்ந்து வாரார் நகமும் சதையும் போலே நலமுடனே வாழ்ந்து வாரார் எள்ளுக்கு என்னை போலும் என பிரிய தோழர் போலும் நல்ல நாரும் போலே பொருத்தமுடன் வாழ்ந்து வாரார்
சேர நாடு தன்னதில ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி அனுநீதி தவறிடாமல் மக்கள் ஒரு பயிறு போலும் ஒரு வேலி போலும் அங்க வாழ்ந்து வரும் நாளையிலே அவருக்கு ஏழரையும் கோபுரமும் எதிரே ஒரு மண்டபங்கள் சுளரை அங்கனமா சுத்தி கட்டும் மாளிகையா மண்டபங்கள் மடப்பொழியும் காவலர்கள் யாவலர்கள் களஞ்சிய பொன்திரவியங்கள் ஆணை கட்டும் ஜாவடியா அசைந்திருக்க மண்டபங்கள் அந்த சேர மகாராஜனுக்கு குதிரை கட்டும் தாழ்வடமா கொட்டார சாவடியா 1000 மந்திரியும் சேர மகாராஜனுக்கு பட்டமுத்து மாமியா பேச்சியம்மா 64 தலையாரி அம்மா அப்படியா அவ அம்மா வெறுவத்துல பேர்விட்டியா வெறுவத்துல பேர்விட்டியடா தவம் இருந்து பட்டனை கும்பிட்டு பிறந்த பிள்ளை பட்டமுத்து அம்மா பேரு பேச்சியம்மா சொரிமுத்தையன் கோயில இருக்காளே அந்த பேச்சியம்மா பேரு அம்மா நேர்ந்து தவம் இருந்து சொரிமுத்தையன் வாசல இருக்கும் முத்துப்பட்டனை கும்பிட்டு ஆமா வெறும் வயிற்றுல எனக்கு என்ன பிள்ளை பிறந்தாலும் ஓம் பேருன்னு சொன்னதுனால ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு பட்ட முத்துன்னு பேரு கொடுத்துருக்காங்க. மனசுல ஆயாச்சா? ஓ அம்மா அப்படி பாசத்தோட தாய்குலத்தின் தங்கம் மாதர்குல மாணிக்கம் இந்த தள்ளாடு வயசுலயும் நம்ம பிள்ளைய போய் பார்க்கணும் 10 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு ஆசா பாசத்தோட எங்க பெரியாத்தா பேச்சியம்மா அன்னாருடைய அருந்தவ செல்வர் எங்க அண்ணன் பட்டமுத்து அவர்கள் அன்பு கரத்தால எனக்கு 101 லட்சம் 1 கோடியாகவே அன்பளிப்பு செய்து ஆதரித்துள்ளார்கள். அவர்களோட ஐயா ஆனந்த வாழ்வா வாழ வாழ வேணும். அவர்களோட வம்சம் எல்லாம் அவர்கள் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேணும். நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு அவர்கள் வாழையடி வாழையாக வளர வேணும். சேர மகாராஜனும் திருத்தேவியும் மந்திரி பிரதானி சேனாதி படைகளோடு வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த சேர நாட்டுல அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே மன்னனுக்கு ஏகபோகமான வசதி. ஆனா மன்னனுடைய அரண்மனையிலே ஒரு அதிசயம் நடக்குகிறது. சேர மகாராஜனுடைய மனைவி திருத்தேவி இறைவனுடைய அருளாலே கர்ப்பமாகுவா. 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்து 10வது மாதத்திலே பகவான் அருளால ஒரு குழந்தையை பெற்றெடுப்பா. நாளுக்கு நாள காலங்காலமா நடக்கு. ஆனா பிறக்கும் பிள்ளை இரவில் பிறந்தா பகல்ல மாண்டு போயிரும்.
பகல்ல பிறந்தா இரவுல சொல்லி முடிஞ்சிருது. இப்படியே நாளுக்கு நாளாக காலங்காலமா நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா. அப்ப மக்கள் எல்லாம் மனம் நொந்து கண்ணீர் வடிச்சு சேர மகாராஜன் இறைவா என் பெருமாளே, பெருமாளே என்னுடைய குலம் தலைக்க ஒரு குழந்தை இருக்கணுமே, அப்பதானே கும்பிட முடியும். வம்சம் தலைக்க ஒரு வாரிசு தேவைப்படுதே, என் மனைவிக்கு பிறக்கும் பிள்ளை எல்லாமே இறந்து போகுதே, இது எப்படி மாண்டு போகுதுன்னு தெரியலையே, நீர் கண் திறந்து பார்க்க வேண்டாம் அந்த கருணை. நான் என்ன பாவத்தை செய்தேன் என்று மனம் நொந்து அழுது புலம்பினார். ஆமா. என் பெருமாறாகி இந்த சிறப்பான வேளையிலே ஆமா மேலச்செவல்மா நகரத்திலே வாசகம் செய்யும். ஆமா மேல செவல்ல வாசகம் செய்யும். திருநெல்வேலி ஜங்ஷன்ல ஆமா ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல பணிபுரிந்து வரக்கூடிய ஆமா அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய மேல செவல்ல வாசகம் செய்யும். ஆமா மேலச்செவல்மா நகரத்திலே வாசகம் செய்யும். செவல்ல ஆமா செவல் ஆமா செவல் செவல் மேலச்செவல்மா நகரத்திலே வாசகம் செய்யும் பாசத்திற்குரிய அண்ணாச்சி திருநெல்வேலி ஜங்ஷன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல பணிபுரிந்து வரக்கூடிய ஆமா அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஆமா நம்ம அண்ணாச்சி பலவேச பெருமாள் பேர் பெற்ற பலவேச சாமியுடைய திருப்பேரு. அவரும் ராமனுடைய பிள்ளைதான். அந்த பலவேசக்காரரு ஆமா பலவேசம் ஆமா பல சொரூபத்துல பிறந்தாராம். அவர்தான் அவருக்கு பலவேசக்காரம்னு பேர். அவருக்கு பால் நிறம் பவள நிறம் நீல நிறம் நிலவு நிறம் மானு நிறம் மவள நிறம் சங்கு நிறத்தோட ஆமா பல சொரூபத்தோடு பிறந்ததுனால பல வேஷம்னு ஐயாவுக்கு பேர். ஆமா அந்த பலவேச பெருமாள் பேர் பெற்ற நம்ம அண்ணாச்சி பலவேசம் அண்ணார்கள் இந்த ஒத்தப்பனை வாசல்ல இந்த மகாதேவன் பிணமாலை சூடும் பெருமாள் ஒத்த பனையடியானுடைய திருவாலயத்திலே எனக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக அன்பளிப்பு செய்து ஆதரித்து உள்ளார்கள். ஆமா பெரியாத்தா இருங்க அப்படியா எனக்கு இருந்தா எந்திக்க முடியலையா அப்படி பாசத்தோடு எனக்கு பரிசளித்த அண்ணார்கள் குடும்ப கொல கோத்திரம் எல்லாம் வாழ வேணும் அவர் வளர வேணும் ஐயா வளர வேண்டும் வளர வேணும் வம்சம் என்று அப்படியே ஐயா வளர வேணும். அவர்கள் 110 எங்க மகாதேவனோட ஏற வேணும் ஆதி பெணமாலை சூடும் பெருமாள் ஒத்த பனையடியா உயர வேணும் ஆதி செய்யும் தொழில் எல்லாம் ஓயற்ற உறைவற்ற நல்ல வாழையடி உங்கள் குடும்பம் எல்லாம் வளர வேணும் கைலை போல அப்படி சேர மகாராஜன் அழுது புலம்பினார். ஆமா அப்பந்தான் ஐயா மகாதேவர் அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறார். அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. நம்மள்ட்ட சொன்னாரே சேர மகாராஜன் உனக்கு கோவிலை கட்டி கோபுரம் அமைப்பார் என்று காதிலே கேட்டுக்கிட்டாரு. இதை காதிலே கேட்டு ஐயா மகாதேவன் ஆமா சேர மகா நாட்டிலே சேர மகாராஜனுடைய அரண்மனை பக்கத்துல வந்து நிற்கிறார். அந்த கோட்டை செய்தி அவருக்கு காதிலே கேக்கு. ஆமா ஐயோ ஐயோ நீதி நேர்மை உள்ள சேர மகாராஜனுக்கு குழந்தை பிறக்கிறதெல்லாம் இறந்து போகுதா பகல்ல வரதா இரவுல இருக்கா இது என்ன மகிமைன்னு தெரியப்படுத்தணும். நம்ம மறைஞ்சிருந்து பார்க்கணும் நாமல் பார்க்கணும். அது மட்டுமல்ல இவர் வம்சம் தலைத்தாத்தா நம்மளை வணங்குவதற்கு ஆள் கிடைக்கும். ஆமா என்று ஐயா மகாதேவரோ அன்றும் என்று போல் அந்த திருத்தேவி கர்ப்பவதியாகி 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்திருக்க அவ பகவானோட அருளால அன்றைய தினமாதில ஈசனுட அருளால அவாடிதோடியா வயருளைந்து ஐயா வயருளைந்து
குழந்தை ஒன்று பெற்றெடுத்தா அவன் குழந்தை வந்து பிறந்த போது அருகில் வந்த மருத்துவமோ மாவு கொடிய வலிக்கால உப்புள் கொடியதும் அருகாலே குளுப்பாட்டி நீராட்டி சேனையதும் ஊட்டுதாள உப்புள் கொடி அறுத்தா குழந்தை கூவா கூவான்னு சத்தம் போடுது. சேர மகாராஜனும் பக்கத்தில் உள்ள மக்களும் சந்தோஷப்படுகின்றார்கள். குழந்தை பிறந்து குவா குவான்னு சத்தம் போட்டுருச்சா. உப்புள் கொடி அறுத்து குளிப்பாட்டி நீராட்டி நிலப்பொட்டு எல்லாம் போட்டு மறுத்து வச்சு சேர மகாராஜன் கூப்பிட்டு சொல்லுதா, மன்னா உங்க மனைவி திருத்தேவி பெண்குடிக்கு ஆம்பளை பிள்ளை உங்க வம்சம் தலைக்க பிறந்திருக்கு. தொட்டில போட்டிருக்கேன். குழந்தை அழகு நிறைந்த பிள்ளையா இருக்கு. ஆனா ஒரு சின்ன மனக்கவலை. என்ன? இந்த குழந்தையும் இறந்து போகுமோ? இன்னைக்கு இரவுல பிறந்திருக்கு, பகல்ல மாண்டுறதோ என்னமோ தெரியலையே, என்ன நடக்க போகுதோ யாது நடக்க போகுது எங்களுக்கு தெரியலையே என்று மருத்துவச்சியும் மன்னனும் மக்களும் மனங்கலங்கி நிற்கிறார்கள். அந்த சேர நாட்டுல பிள்ளைய பார்த்துக்கோங்க மன்னா. ஆமா சுவாமி என்று மருத்துவச்சி சென்ற போது ஐயா பார்த்தாரு மகாதேவன். ஆமா, நீதி நேர்மை உள்ள சேர மகாராஜனுக்கு ஏன் இப்படி ஒண்ணு நடக்குன்னு பார்க்கணுமே, இந்த அட்டகாசம் நடக்கு என்று ஐயா மகாதேவனோ மறைந்திருந்து திருத்தேவை இருக்கும் மாளிகை அறைக்குள்ளே வந்து ஆமா இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் பதுங்கி இருந்து பார்க்கிறார். அந்த கோட்டைக்குள்ள பதுங்கி பதுங்கி வந்து இருந்து பார்த்துக்கிட்டு அப்படி பார்க்கும்போது திருத்தேவி கண் அசந்து தூங்குறா. ஆமா, அம்மா மயக்க நிலையில இருந்து கண் அசந்து தூங்க திருத்தேவி நாசியில இருந்து இந்த ரெண்டு நாசி மூக்கு இருக்குல்ல, வலது நாசியிலே ஒரு கருவண்டு, அந்த நாசியில இருந்து கருவண்டு வருது. தீபத்தை பறந்து அணைக்கும். திருவிளக்கு எரிஞ்சுட்டு ஓடி புஷ்னு அமர்த்துறது. இடது நாசியில இருந்து கருநாகம் இந்த குழந்தையை கொத்தி கொன்றும். வலது காலில் அப்படியே கொத்துது. இப்படி காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இப்படித்தான் வலை முடிச்சிருக்கோம். இந்த மகிமைய மகாதேவர் மறைந்திருந்து பார்த்தார். ஆமா, வழக்கம் போல் கருநாகமும் கருவண்டும் தீபத்தை அணைக்க குழந்தையை கொத்துவதற்கு வருகிறது. ஆமா, அந்த கருவண்டையும் கருநாகத்தையும் வதம் செய்தார் ஐயா மகாதேவர். வாழால வெத்தின ரத்த தொட்டில் சுத்தி கிடக்கு. எல்லாருமே குழந்தை இறந்துரும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குழந்தையை காப்பாத்திட்டோம். விடிய போகுதுல. இந்த மகிமைய மக்களுக்கு தெரியப்படுத்தணும். பொழுது விடிய போகுது. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட கதைன்னு சொல்றோம்ல, இதுக்கு தான். அதான் நீ பிள்ளை எல்லாரும் கிள்ளினாரு தொட்டில ஆட்டி விட்டு நம்ம அறவும் இல்லாம நாகத்தையும் கருவண்டையும் கொண்டுட்டு போயிட்டோம்னா ஆமா பிள்ளையும் செத்து போச்சுன்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க சொல்லுவாங்கல்ல. என்று ஐயா மகாதேவன் பிள்ளையின் தொலையை கிள்ளி விட்டா. தொட்டில ஆட்டி விட்டுட்டு குவா குவா குவான்னு சத்தம் போடுது. ஆமா, சேர மகாராஜனுக்கு சந்தோஷம். ஐயோ ஐயோ என் பிள்ளை உயிரோடு கிடைத்து விட்டதே. பொழுது விடிஞ்சு போச்சா. நல்ல அரவணைத்து அவளோடு முத்தமிட்டு சேர மகாராஜ மண்ணே சேர்த்து எடுக்கார செவிட்டோடு முத்தமிட்டு ஓரி நல்ல கையிலெடு கோடி லட்சம் முத்தமிட்டு அந்த நல்ல வேளையில ஐயாவான மகாதேவன் 5 வயது பிள்ளை போல அரச மண்ணே முன்னால் அரச மண்ணே அலம பிள்ளை வாராரே. அந்த மகாதேவர் இருக்கார. இங்க மகாதேவன் வந்து நிக்க அதை பார்த்தாரே சேர மண்ணே. அப்ப ஊரு என்ன பேரு என்ன நீ ஒத்த வெளி வந்தது நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன சேர மன்னன் கேட்ட போதே மகாதேவன் சொல்லுவதாரே ஐயா அக்கம் இல்ல பக்கம் இல்ல ஆதரிக்க யாரும் இல்ல தாயும் இல்ல தகப்பன் இல்ல ஆமதிக்க பூமி இல்ல வளப்போருக்கு பிள்ளையாக வந்தேனையா இந்த தேசம் மகாதேவன் சொன்ன போதே. ஆமா,
கண்ணிக்கிய ஆமா என் பிள்ளை பிறக்கும் பிள்ளை எல்லாம் இறந்து போச்சு. இரவுல பிறந்தா பகலில இந்த பிள்ளை எனக்கு தப்பித்தது உன்னுடைய செயலால் தானே. தப்பிச்சு பிள்ளை எனக்கு பிழைச்சி என் கையில ஒண்ணாந்து கொடுத்தியா சேரமன்னா சேரமன்னா உன் வீட்டிலே பிறக்கும் பிள்ளை எல்லாம் மாண்டது என்னதுனால தெரியுமா? இதனால தெரியுமா உனக்கு? அதோ பாரு தொட்டிலுக்கு அடியிலே ரத்தத்தை பாரு ரத்தத்தை பாரு. இந்த கருநாகம் கருவண்டு உன்னுடைய மனைவியின் நாசியில இருந்து வந்தது. திருவிழாக்கு போய் அணைக்கும் கருவண்டு தீபத்தை அணைக்க கருநாகம் குழந்தையை தீண்ட இப்படித்தான் காலங்காலமா நடந்துகிட்டு இருந்திருக்கு. தொட்டில சுத்தி ரத்தமா பெரிய கிடக்கும். அதனாலே நான் இன்று நீ அழுது புலம்புவதை அறிந்து ஆமா நான் வந்து பார்த்தேன் ஐயா. நாகத்தையும் கருவண்டையும் வதம் செய்து உன் பிள்ளையை காப்பாத்திட்டே உன் வம்சம் தலைக்கும்னார். குலதெய்வம் வந்து பிள்ளைய கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. சுவாமி தெய்வ குழந்தையாக வந்த நீ யாரையானா? நீர் யாரு? நான் யாரு என்று சொல்ல வேணுமானா உனக்கு தெரியணும்னா என் பிள்ளையை காப்பாத்திய நீ எனக்கு முதல் மகன் ஐயா. நீர்தான் எனக்கு குல தெய்வம். உனக்கு என்ன வேணும் கேளையா தாரேனா. நீர்தான் என் கும்பிடும் குல தெய்வம். எனக்கு ஒன்று வேண்டாம். ஆமா ஒரு பல்லக்கை உருவாக்கி ஒரு பல்லாக்க உருவாக்கி அந்த பல்லக்கில என்னை தூக்கி வைத்து அந்த பல்லாக்கில தூக்கி வச்சு நீயும் உன் சேவகனும் சேர்ந்து சுமந்து தோளிலே சுமந்து கொண்டு அந்த பல்லாக்க நீ சுற்றி வர வேண்டும். நாட்டம் சுற்றி வரணும். உன் தோல் எங்கு கனமாக இருக்கிறதோ இந்த பல்லாக்க ஒண்ணாந்து கீழே இறக்கிரு. எப்ப உனக்கு கணம் தெரியுதோ அப்ப இந்த பல்லக்கை நீ இறக்கி வச்சிரு. இந்த பல்லாக்க நீ இறக்கி கீழே வச்சிரு. அதே மாதிரி ஒரு பல்லாக்கு உண்டாக்கி இந்த 5 வயது சிறுவனை அதிலே எடுத்து வைத்து தூக்கி வச்சு சேவக படைகளோட திருவனந்தபுரத்தை சுற்றி வருகின்றார். தோல்ல சமந்து சுத்தி கொண்டு வராங்க. கடற்கரை ஓரத்திலே சேர மகாராஜனுக்கு தோல் புசம் கனமாகிவிட்டது. தோல் புசமெல்லாம் அரிஞ்சு கீழே இறக்கி வச்சுட்டாரு. அந்த இடத்துல இறக்கினார். ஐயா மகாதேவன் காட்சி கொடுத்தார். ஏ அப்பா சேரமராஜா நான் தான் அப்பா. திருவனந்தபுரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அமர்ந்த பற்பநாதனும் நான் தான் அனந்த பற்பநாதன். என்னை நீ முதல் மகனாக இருக்கணும்னு சொன்னியே. ஆமா ஆண்டுக்கு ஒரு முறை உன்னுடைய அரண்மனையில இருந்து எனக்கு ஆபரணங்கள் எல்லாம் கொண்டு வந்து எனக்கு பூட்டி அலங்காரம் செய்து என்னை நீ வணங்கி வருவாயாக. ஆமா சேரமகா நாட்டையே செல்வேந்தராக நான் வாழ்ந்து காட்ட வைப்பேன் என்றார். உனக்கு வாரிசு குலதெய்வத்தை நான் கொடுத்துட்டேன் பத்தியா. கோயிலை கட்டி கும்பிடு. அந்த பற்பநாத சுவாமியினுடைய ஆலயத்தை கட்டினது சேர மகாராஜன். அவர் கும்பிட்டு இருக்காரு. அவர் தலைமையில அனந்த பற்பநாதனாக ஐயா மகாதேவர் அமர்ந்திருக்கிறார். ஆமா அதுக்குத்தான் அவருக்கு ஆதியிலே மகாதேவன் பாதியிலே பற்பநாதம்னு சொன்னாங்க. பாதியில பற்பநாத சுவாமி அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய நாளையிலே ஐயா மகாதேவன் பார்த்தார். என்ன நாம இந்த மலையாள தேசத்திலே சில மாந்திரவாதிகளை எல்லாம் நாம் கருவறுக்க வேண்டியது இருக்கு. சில மாந்திரங்களா அவனுக்கு கருவர் இருக்க வேணும் என்று ஐயா பற்பநாத சுவாமியானவரோ ஐயாவான மகாதேவரோ 5 வயது பிள்ளை போலே பாலன் போலே கம்பகம்பாலே அறையில் பாய்ச்சி கொட்டார கரையதற்கு பகவதியா வாசலுக்கு மகாதேவன் வந்தல்லவோ அமைதியா இருந்தமானா அரபமது தெரியாதோ பகவதியா வாசலிலே அட்டகாசம் செய்வாரே அவர் ஆதாளி ஓடுவாரா வாரவர போறவரை பம்பு தும்பு செய்வாரே நேரம் தப்பி வாரவரை நெஞ்சு தட்டி அடிப்பாரா சமயம் தப்பி வாரவரை சங்கில அடிப்பாரா ஆனை போல அலறுதாரே எங்க ஒத்த பனையடியாம் மகாதேவன் சாமி ஐயோ ஆனை போல் அலறுதாரே அங்கு இங்கும் ஓடுவாரா ஐயா பூனை போல் பதுங்குதாரே பதுங்குதாரே பாய்ச்சல் பாய்வாரா ஏ மகாதேவா பாய்வாரா அவரை தேர இழுக்கார தேர்
படத்தாருக்காரே கொடிமரத்தாசைப்பாரா பட்டத்தாருக்காரே அட்டகாசம் செய்யும் போது பகவதி அம்மா கண்டும் காணாமல் இருக்கிறா. இவர் அங்க வந்து மலையாளி எப்படி இருப்பாரு? மலையாளத்துக்காரங்க ஏன் அம்மா கண்டும் காணாம இருக்கா? மலையாளி மாதிரி நினைச்சாரு. நம்ம வாசல்ல நடக்கக்கூடிய அட்ட துஷ்டங்களை எல்லாம் அடக்குவதுக்கு இப்படி ஒரு புள்ள தேவை. பேர்பட்ட மலையாளி நமக்கு தேவை. அம்மா அதனால ஆனாலும் யாரு இவன் எங்கிருந்து வந்தான் என்று எண்ணி பாண்டியக்காரனா மலையாளியா பகவதி ஆனவா மகாதேவன் பக்கத்திலே வந்து அவனே நீ மலையாளத்துக்காரனா பாண்டியக்காரனா என்னப்பா பேரி என்னப்பா பேரி என்ன ஒத்தவழியா நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் இந்த ஊரு எந்த தேசம் எங்கு இருந்து எங்கு வந்த எங்கே இருந்து எங்கு வந்த மகனே ஐயா அம்மா யாரு அப்பா யாரு தாய் யாரு தகப்பன் யாரு பகவதியும் சொன்ன போது அம்மா அம்மா பகவதிய எனக்கு தாயும் இல்ல தகப்பன் இல்ல தற்கார்க்க ஒருவர் இல்ல தங்குவதற்கு இடமும் இல்ல தாமதிக்க பூமி இல்ல அம்மா இல்ல அப்பா இல்ல எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்ல மலையாளிய வந்திருக்க எல்லாய பகவதிய என்னுடைய வார்த்தைகளே வளவார்க்கு பிள்ளையாக வளவார்க்கு பிள்ளையாக அப்பா நான் வந்தேன் நம்ம வாசலுங்க பிள்ளையாக நான் வந்தேன் நம்ம வாசலுங்க எனக்கு அப்பா இல்ல அம்மா கிடையாது இல்ல ஆமா அண்ணன் தம்பி யாரும் இல்ல எனக்கு அக்கம் இல்ல பக்கம் இல்ல ஆதரிக்க யாரும் இல்ல மலையாளிய வந்திருக்கேன் நான் இருக்கேன்பா அப்படின்னு மலையாளி மாதிரி இருக்காரு என் வாசல்லே நீ இருந்துக்க மகனே ஏ மலையாளி அப்பா 7 கடாரம் திரவியம் கருவேலப்பிறையில இருக்கு ஆமா எனக்கு மகனா இருந்து நீ காத்து வாண்டா காத்து வாப்பா அம்மா எனக்கு 21 நிலையம் கொடுங்க நான் இருக்கிறேன் ஆமா 21 நிலையம் எனக்கு என் ஐயா மகாதேவன் 21 நிலையங்களை வாங்கி பகவதி வாசல்லே அமர்ந்திருக்கிறார் யார் இந்த பணமாலை சுட போறவா ஒத்த பனேடி அங்க இருக்காரு கொட்டாரக்கரை பகவதியால் வாசல்லே அம்பிகை அமர்ந்திருக்க ஐயா இருக்க இந்த பகவதி அம்மாளுடைய ஆலயத்தை கட்டின யாரு கொட்டாரக்கரை அரச மன்ன ராமராஜா கொட்டாரக்கரையை அரசு பரிகாரம் செய்து வருகிறார் அவர் இவரு கொட்டாரக்கரைய பகவதியாளுக்கு கோயிலை கட்டி அவரை கொலையுமா ராமராஜா கும்பிடுதாரு அப்படி அரசு பரிகாரம் செய்து வருகின்ற பொழுது டெய்லி அம்பாள் பகவதியானவளை வந்து அதிகால பொழுதுல அது கால பொழுதுல வந்து கொட்டாரக்கரை அரச மன்ன ராமராஜா அம்மாளை வணங்குவது வழக்கம். யார் அந்த பகவதி அம்மாள பகவதியால எப்படி வணங்குதாரு? ஆணையின் மீது அமர்ந்திருந்து கொண்டு யானையை விட்டு கீழே இறங்காம யானையில நின்னுகிட்டே கும்பிடுதார். யாராவது ஆணையில இருந்து கும்பிடக்கூடுமாயா தெய்வத்தை? இந்த தெய்வத்தை கும்பிடுறவங்க சிலவங்க இப்படி இவன் பசு போய்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், இப்படி பிடிப்பாங்க. பஸ்ல ஓட்டக்கூடிய டிரைவர் ஐயா கண்டக்டர் ஐயா மக்கள் இறங்கி கும்பிட முடியாது, நிமிர்த்தி இல்ல, கோயில கொண்டு கும்பிட்டு போயிருவாங்க. ஆமா இவர் சைக்கிள்ல தானே வராரு, சைக்கிளை நிப்பாட்டி கும்பிட வேண்டியதானே? சைக்கிளை விட்டுட்டு துண்டு எடுத்து அரையில கட்டி இப்படி கும்பிடணும், கையை மேல தூக்கி கும்பிட வேண்டியதானையா? இப்படி தூக்கி கும்பிடணும். சைக்கிள்ல நிக்கவரு சைக்கிள்ல இருந்துகிட்டே இப்படின்னா என்னது? அது என்ன இப்படி அப்படி கும்பிடக்கூடாதா? அப்படியா? உங்க இஷ்டத்துக்குலாம் சாமி நிக்குமோ? இரு கரத்தால கை எடுத்து நம்ம தலைக்கு மேல தெய்வத்தை கை தூக்கி. சில பேர்கள் டூ வீலர்ல பைக்ல போய்கிட்டு இருப்பாங்க,
பைக்ல இப்படி சொல்லல. 2 வயல் குறிப்பிட்டு இருக்கும். தெய்வம் நம்மளுக்காக எவ்வளவோ நேரத்தை ஒதுக்குது. ஆமா ஆமா நம்ம அந்த தான் தெய்வத்துக்காக ஒரு நிமிஷம் ரொம்ப நேரத்தை ஒதுக்கினானே. ஒரு வெள்ளி சேவை அவர் கும்பிடுவனே கொலை அந்த பைக்கை நிப்பாட்டிட்டு சாமியை கும்பிட்டானே. ஐயா ஒத்த பண்ணடியா போகும்போது அம்மா நான் போற வெற்றி ஆகணும். நீ எனக்கு முன்னாலவா ஒத்த பண்ண முன்னால் நிப்பார் வந்து இப்படி கும்பிடக்கூடாதுல. ஆமா தெய்வத்தை இறங்கிதான் நம்ம தாழ் வணிந்து கும்பிடணும். தலையை வணங்கி தலைக்கு மேல கை தூக்கி கும்பிடணுமா. ஆமா அதே மாதிரி ராமராஜா நம்ம அம்மா பகவதி தானே, நம்ம கெட்டின கோயிலு அப்படின்னு இந்த ஐயா யானையின் மீது அமர்ந்திருந்து கொண்டே அம்பாளே வணங்கினார். ஆமா மகாதேவருக்கு கோபம் வந்துருச்சு. யார் இந்த பண்ணடியானுக்கு? நாட்டையே ஆளக்கூடிய வேந்தனாக இருந்தாலும் தெய்வத்தை எப்படி வணங்கணுமோ அப்படித்தானே வணங்கணும். கோபத்துல நிக்காரு. நம்ம ஒரு மனுஷன் இங்க இருக்கோம், நம்ம மலையாளியா இருக்கோம். இவர் டெய்லி வந்து அம்மா பகவதியை யானையில இருந்து கும்பிட்டதும் அல்லாம நம்மளை ஏற்று பார்க்க மாட்டேக்காரு. அவன் நம்மள வேற கும்பிட மாட்டேக்காரா என்று கோபம் கொண்ட ஐயா மகாதேவன் நாளான நாளையிலே நல்ல வெள்ளிக்கிழமையில இந்த பனையடியா கொட்டாரக்கரை அரச மன்னர் ராமராஜா யானையை அலங்கரித்து அம்பாளை வணங்கும் பொழுது ஐயா ஏற்று பார்த்தாரு. அவன் பகையில கும்பிடி இவர் பனையடியா ஐயா யானை 4 காலும் முடமாகி அங்கேயே படுத்துருச்சு. அது யாரு வேலை? இந்த ஒத்த பனையடியா வேலை. ஐயா மகாதேவன் ஒத்த பனையடியான் பொடமாலை சுடும் பெருமாளுடைய வேலை. அவர் யார்கிட்ட பார்த்தாலும் விடுவார் அவரு. யானை எழுந்தரிக்கல. ஆமா அந்த நல்ல வேளையில அரசமன்னே ராமராஜா அரண்மனைக்கு வந்தல்லவோ வந்தல்லவோ மந்திரியதான் அழைத்து அருமைய மந்திரிய அருமைய மந்திரிய வார்த்தை ஒன்று சொல்லை கேளும் சொல்லை கேளும் வார்த்தை ஒன்று சொல்லை கேளும். சொல்லு கேளோ. ஐயா கொட்டார கரையதிலே பகவதிய வணங்கும் போது என்னுடைய யானையது 4 கால் முடமாகி யானை எழுந்தரிக்க முடியாம படுத்திருக்க ஐயா. அப்படியா? யானைக்கு அசதி என்ன செய்யணும்? அதனால இந்த யானை ஒரு நாளும் இல்லா திருநாளாக என்னைக்குமே நான் யானையில இருந்துதான் அம்மாளை கும்பிடுவேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, என்னுடைய யானை 4 காலம் முடமாகி படுத்து விட்டது. ஆமா என்ன மாயமோ என்ன மர்மமோ தெரியலையா? ஆனைக்கு மை போட்டு காலெல்லாம் முடக்க செஞ்சு மலையாள. அப்ப பார்த்தார் மந்திரி மன்னா, இந்த யானை 4 கால் முடமான விவரத்தை அறியணுமானா தெரியணும்னா ஒரு நல்ல தொழிலாளிய கொண்டு வந்து பாப்போமா, மை போட்டு பாப்போமா. மை போட்டு பார்த்தா யாரு காலை முடக்கிருக்கான்னு கண்டுபிடிச்சுக்கலாம். மையில யாரு காலம் முடக்கிருக்கா, யாரு கையால முடக்கிறான்னு யாரு என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியும். ஆமா ஆமா ஆமா. அப்ப அதுக்கு தகுந்த மாந்திரவாதியை போய் கூப்பிடணும். ஆமா மலையாள தேசத்திலே மாந்திரவாதி சிறந்த இடம் எங்க தெரியுமா? எந்த ஊரில் ஐயா? நாட்டிலேயும் நல்ல நாடு நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு நாடு, கோடமழை பொழியும் நாடு நாடு, குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு நாடு, அங்கே இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு நாடு, இருவாச்சி மலரும் நாடு நாடு, பருக்க விழா மரங்கள் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு நாடு, அப்பேற்பட்ட நாடதுதான் ஐயா நந்தம்புணல் ஊராதில 4 சாதி தெருவதில புலையர்கள் வீதியிலே 300 புலையனிலும் மூத்தவன் பெரும் புலைய 400 புலையனிலும் அவர் நாட்டாமை புலையனையா 500 புலையனிலும் அண்ணாவி புலையனையா 600
புலையர்களில் அதிகார பெரும் புலையம் 700 புலையனிலும் எஜமான் புலையனையா அந்த பிச்சை புலையனோடு அவருடைய மனைவி அவா பிச்சை புலச்சி அவள் மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா பிச்சை புலையா. எங்க ஆட்சி போனதுக்கு கூட என் கண்ணுல அம்புட்டு கண்ணீர் வரல. செலவா சொல்லுவா ஏட்டி எங்க பியாத்தியா போனா ஊத்த கண்ணீர் வடிச்சமிட்டி. எங்க ஆட்சி போன அன்னைக்கு நான் நல்ல சந்தோஷமா சாப்பிட்டேன். கிழவிலாம் போனா அழக்கூடாது. அவ என்னத்தை விட்டுட்டு போறா? அவ என்ன 50 60 70லயா போயிருக்கா? நல்லா முங்க சாப்பிடணும், நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். 115ல போயிருக்கா. சந்தோஷமா தான் அனுப்பணும். அவளை சந்தோஷம் அனுப்பணும். கண்ணீர் வடிக்க கூடாது. அதுக்குத்தான் அழலன்னு செலவா. எங்க அம்மாளுக்கு கொஞ்சம் வயசா இருந்து எங்க ஆட்சி போயிருந்தேன்னா அழுதுருப்பேன். செலவா மாமியா போயிட்டானா பக்கத்து வேற வந்து சேர்ந்து வருவா. ஏன் மாமியா போயிட்டாளான்னு கையை பிடிப்பாளா? என் மாமியா கொடைக்கு கூட இப்படியே சொல்லி தராரு. மாமியா போன அன்னைக்கு மெப்பனைக்கு அழணும்னு. என் மாமியா போய் சேர்ந்துட்டாள் அக்கோ அப்படின்னு ஊத்த கண்ணீரை வடிப்பா சில மருமவா. முக்கி முக்கி அழுவா. ஆமா சிமெண்ட் சவரா இருந்தா முட்ட மாட்டாங்க, மண்ணு சவரா இருந்தா முட்டுவாங்க. அது நெத்தில ரொம்ப உரைக்காது. எங்க பெரியாத்தா ஒருத்தி இருந்தா, எங்க பேத்தா எங்க பெரிய பேத்தியாவா, அவளை வீட்டுக்குள்ள வைக்க மாட்டோம்ட்டா. அதனால குச்சி வீட்டுல வச்சுட்டா. வீட்டுல வந்து வாரம் மூக்கச்சினாலும் வீட்டுக்குள்ள ஒரு ஆளை யாரோட கதை பூட்டி படுக்கிட்டா. வீடு வாசல கட்டுவதுக்கு நாங்க என்ன பாடுபட வேண்டியது? மாமியால வீட்டுக்குள்ள வைக்க கூடாது, மூக்க சிந்தி வீட்டை நார வச்சிருவானு கதா பூட்டி மேல விட்டு இருந்துகிட்டா. பியாதியில வாவா வந்த வர ரோட்ல நின்று வீட்டை பார்த்து போயிட்டா. போய் அவளுக்கு அதே கதி வந்துச்சு. அவ மருமவா அவளை வீட்டுக்குள்ள வைக்க மாட்டோம்ட்டா. வீடு கட்டினவா. ஆமா அவளும் அதே மாதிரி கதை போட்டு அப்போ வீட்டை பார்த்து போயிட்டா. தூக்கின பிறதான் வந்தா. வீட்டப்ப மொட்டை சூடும். ஆமா அந்த பிச்சை புலையனோடு பிச்சை புலச்சியவா கொண்டவனும் தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வாரார். எள்ளுக்கு எண்ணெய் போலே என பெரிய தோழர் போலே பூவும் நல்ல நாரும் போலே பொருத்தமுடன் வாழ்ந்து வாரார். நகமும் நல்ல சதையும் போலே நல்லமுடனே ஆண்டு வாரா. நல்லமுடனே ஆண்டு வாரா. அவர்கள் வாழ்ந்து வரும் நாளையில பிச்சை போல எனக்கு மைய உண்டு சிமிழு உண்டு, மைய உண்டு சிமிழு உண்டு, ஐயா மயக்கு வித்த பாட உண்டு. மைய உண்டு சிமிழ உண்டு மயக்கு வித்த. அவருக்கு அஞ்சனா மைய உண்டு, ஆரோட்ட சிமிழு உண்டு, குட்டியடு மைய உண்டு, உண்டு மைய சிமிழு உண்டு, பாதாள மைய உண்டு, பறக்கும் மைய சிமிழு உண்டு, வானத்தை வில்வளைவா மணலகள்ளி கயிறிவா கருநாகத்தை வரவழைவா கருநாகத்தை வரவழைவா அந்த கயிர் வழியை இறங்க செய்வா. அவன் கயிர் வழியா இறங்க சொல்வான். மூச்சடகி பாய்ந்தானா 300 அடி வாய்வாரே பிச்சை புலையனுமே நாவடை
அடிக்கு பாய்ந்தாரானா 400 அடி பாய்வாரே ஆங்கரித்து பாய்ந்தாரா 500 அடி பாய்ந்திடுவா கருவழிவா கண்ணி பெண்ணை சீரழிவா உருவழிவா உத்தமிய சீரழிப்பா வீட்டுக்குள்ள இருப்பவள கொலையம் வீதிக்கு தயிழுப்பான் வீதியில் நிற்பவள வீட்டுக்குள்ள இழுப்பான் அறைக்குள் இருப்பவள அம்பலத்தில் ஆட்டி வைப்பான் அம்பலத்தில் நிற்பவள அறைக்குள்ள அடைப்பான வாழாத பெண்களையும் வாழ வைப்பான் பிச்சை போலையும் வாழ்ந்து வரும் பெண்களையும் வாழாமல் பிரிப்பான் சேராத பெண்களை தான் சேர வைப்பான் சேர்ந்து வாழும் பெண்களை சண்டாள பிச்சை போலைய அவன் சேர வைப்பான் சேராத பெண்களை தான் சேர வைப்பான் கணவனோடு அப்பேற்பட்ட பிச்சை புலையனை போய் நாங்க பார்த்துட்டு வரோம். அந்த பிச்சை புலையனும் அவரை அழைத்து வந்தா இது என்ன மாயம் மர்மம் காத்தா கருப்பா பியாயா பிசாசான்னு கண்டுபிடிப்பாரு. கடவுளையே குத்தமா தெரிஞ்சுக்கிடலாம. ஏ மந்திரி, என்ன அந்த வேலையை உடனே செய்யும் ஐயா. அதுக்கு ஏற்பாடு பண்ணுவியா? இந்த சிறப்பான வேலையிலே ஆமா பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த ஆமா அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய சரி இந்த சாம்பவர் வடகரையிலே சாம்பவர் வடகரை நாமெல்லாம் சொல்ல எங்க வர வில்லுக்கு போறேன் சாம்பிட்ரைக்கு போறேன் சாம்பிட்ரைக்கு வில்லுக்கு போறமுக்கோ சாம்பிட்ரைக்கு ஆமா தென்னிலங்கை ராவணேஸ்வரன் ஸ்ரீராமனை சிறையடிக்க வேண்டும் என்று ஆமா அந்த காலம் ராமாயணம் நடந்ததே நம்ம நாட்டுக்குள்ளதாம்னு சொல்லுதாங்க. அது உண்மைதானே? அப்போ நம்ம குருநாதர் ஒண்ணு சொல்றதை பார்த்தா ஒவ்வொரு இடத்தை பார்த்தா அது கரெக்டா தான் இருக்கு. ஆமா சொல்லு அப்படி சொல்லு. ஜாம்பவ மூர்த்தியும் அனுமந்தனும் ராமனை ராமபூமான அக்கரையில் நின்று இக்கரையை தேடி பார்த்தார்களாம். ஓ அந்த கரையில இருந்து இந்த கரையை தேடி பார்த்திருக்காங்க. ஆமா வடக்கு கரையில் நின்று தென்கரையை பார்த்தார்களாம். ஓ இந்த கரையில நின்று அந்த ஜாம்பவன் மூர்த்தி வந்து நின்று வடக்கு கரையில் நின்றதுனால சாம்பவ வடகரைன்னு பேரு. சாம்பவர் வடகரை சாம்பவர் வடகரை. அப்படி பாசத்தோட இந்த சாம்பவர் வடகரையிலே ஆமா அப்போ சாம்பவ மூர்த்தி அமர்ந்த சாம்பவர் வடகரைன்னு சொன்னாங்க. இப்ப அதுக்கு சாட்டா எஸ்வி கரைன்னு வச்சுட்டாங்க. சிலவங்களுக்கு வாயுல சாம்பார் ரசம் கூடாது. எஸ்வி கரை. ஓ எஸ்வி கரையா? பேர் எப்படி வந்திருக்கு இந்த ஊருக்கு? ஆமா சாட்டா முடிஞ்சு போச்சு. ஆமா ஆமா இந்நகரத்திலே வாசகம் செய்யும் குட்டீஸ் தனலட்சுமி அவர்களும் ஆமா இளமதி அவர்களும் சரி ரேணுகா அவர்களும் ராம் பிரசாந்த் அவர்களும் சரி ஆதி அவர்களும் ஆமா சங்கர் அவர்களும் தருண் அவர்கள் அன்பு கருத்தினாலும் ஆமா நாமளுக்கு 101 லட்சம் 1 கோடியாக வாரி வழங்கி உள்ளார்கள். அவர்களுக்கு அப்புறமாக இந்த சாம்பூர் வடகரை வாசகம் செய்யும் இந்நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஆமா முகேஷ் அன்னார்களுடைய முருகேசா முகேஷ் அன்னார்களுடைய அன்பு திரு கரத்தினாலே அம்மா இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் இந்த பனையடியானுடைய புகழ்பாடு நமக்கு இந்த ஒத்த பனையடியான் மகாதேவன் புனமால சூடும் பெருமாள் புகழ்பாடும் எனக்கு நமக்கு 50 லட்சம். அப்படியா? அம்மா கையில 180 இருக்கு. அது கொடுத்தது. ஆமா அப்படி நாமளுக்கு 101 லட்சம் 1 கோடியாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அம்மையா அவர்களுடைய வழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்களோடு ஆமா வாழ வேணும் 100 கோடி வாழ வேணும் 100 கோடி மலைமுருகன் அருளாலே மலைமுருகன் அருளாலே அவர்கள் 1 10 100 கோடி உயர வேணும் செய்யுந்தொழில்
செடிகள் எல்லாம் விருத்தியாகி செழித்து ஓங்கி தொட்டில் நல்ல குழந்தை கட்டில் நல்ல கிழவர் வாழையடி வாழையா வாழையடி வாழையாக வளர வேணும் வளர வேணும் கையிலே போலே வளர வேணும். அப்படி மந்திரியும் ஓடி வந்து நந்தம்புணல் ஊராதிலே பிச்சை போலையா இடம் அதிலே யாவே பிச்சை போலையா ஏ பிச்சை போலையா ஏ பேப்பலையா அது எங்க அண்ணன் ஆமா பிச்சை போல அண்ணனா ஆமா பிச்சை போலையா ஆமா உமக்கு ஒரு வேலை வந்திருக்கியா என்ன வேலை மன்னன் ராமராஜா உம்மை அழைத்து வர சொன்னார் அந்த கொட்டாரக்கர ராமராஜா ஏனையா என்ன அது மன்னன்கிட்டே வந்து கேளுமே கேளுங்க கேளுங்க அப்படி ஆகட்டும் என்று பிச்சை புலையனோ அரண்மனைக்கு வந்தார் மன்னா ராமராஜா ராமராஜா அடியேனை அழைத்தீர்களாமே எது கூப்பிட்டியா ஆமையா ஆமா என்றும் போல் கொட்டாரக்கரைக்கு அடியேன் யானையை மீது அமர்ந்திருந்து கொண்டு அம்பாளை வணங்குவது வழக்கமாக இருந்தது வழக்கமா இருந்துச்சு என்று போல் இன்றும் நான் வணங்கி வந்தேன் ஐயா ஆமையா ஒரு நாளும் இல்லா திருநாளாக என்னுடைய யானை 4 கால் முடமாகி படுத்து விட்டது ஆனா குப்பரை பட்டத்தானே சாஞ்சிருச்சு நானும் எவ்வளவோ தட்டி எழுப்பி பார்த்த யானை எழுந்திருக்க மாட்டுக்கு ஐயா எந்திக்க மாட்டுக்க இது என்ன மகிமை மாயம் மர்மம்னு நீர் பார்த்து அப்படியா மன்னா நான் யானை முடமாகின காரணத்தை ஈவலைக்கு பார்க்கணுமானா பை போட்டு பார்க்கணுமா கொஞ்சம் பொருள் தேவைப்படுமே அதுக்கு என்ன எவ்வளவு ரூபா செலவாலும் பரவாயில்ல பத்திர வேண்டியதான் எவ்வளவு ரூபானாலும் கொடுத்துருவேளோ ஆமா மை போட்டு பார்க்கணுமா அதான் ஆமா அப்ப உங்க யானையை வித்தாலும் தந்துருவியலா ஏப்பா ஆனை வந்து இருந்தாலும் 1000 பொண்ணு இறந்தாலும் 1000 பொண்ணு ஆனை உங்க தொழிலுக்கு தகுந்த துட்ட கேளும் தாரோம் ஆமா ஆமா அதனால ஆனை குதிரை கட்டாலும் கொடுக்க முடியுமா அது யாரு கொடுக்க முடியும் வாங்கி மன்னா எழுதுங்க அப்போ என்ன வேணும் பண்டரியா ஓலையில பண்டரியா ஓலையில பகடாப்பு எழுதணும் விளக்க வேணுமானா ஆமா ஓடு பலக வேணும் அட்டை கும்பம் 8 அதுக்கு தேங்காய் 10 நம்ம நீ சனிக்கிழமை தேங்காய் சோறு ஆட்டுக்கறிக்கு நல்லா தானே இருக்கும் ஒருத்தராவது கூப்பிட மாட்டுக்கா அவளை கறியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கியா வீட்டுல ஆளு மேல வீட்டுக்காரி குழந்தையா கீழ வீட்டுக்காரு மைனி அப்ப கீழ வீட்டுக்காரி போய் மைனி ஆட்டுக்கறி எப்படி வைக்கணும் இருக்கா கேட்டி புளிய கரைச்சி ஊத்து அதுக்கு என்ன நல்லா தான் இருக்கும் புரிஞ்சு அப்பதானே சடக்க வந்து உருவாரு ஏனே ஆட்டுக்கறிக்கு அந்த காலம் புளிய கரைச்சி வச்சாங்கன்னு சொன்ன உடனே சிரிக்கியல இந்த காலம் ஆட்டுக்கறிக்கு தக்காளி பழத்தை மட்டும் துவைக்க போடுவிய அப்ப அது புளிப்பு தானே என்ன இருக்கோலாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கல என்ன ஆட்டுக்கறி புளிய ஊத்துனா எப்படி இருக்கும் கறி நல்லா தாமே இருக்கும் புரிஞ்சு வந்து சடக்க உரிடுவாரு வரவே மல்லிப்பொடி போடுதியல்ல ஆமா வத்தப்பொடி போடுதியல்ல அப்ப அது புளி குழம்புக்கு போடுற பொடி தானே ஆமா அது அவ்வளவு ஒரு சட்டி புளிய கரைச்சி ஊத்திட்டாளா ஒரு சட்டி ஊத்திட்டா ஆட்டுக்கறிக்கு 8 கும்பத்துக்கு 8 தேங்காய் ஆமா பூசைக்கு ஒரு தேங்காய் சரி உங்க தலையை சுத்தி வெடல போட ஒரு தேங்காய் திஷ்டி நிறைய கணக்குல கரெக்டா இருப்பேன் பாத்துக்கோங்க அதனால தேங்காய் 10 வேணும் அதனால சில பொருள் வேணும் பத்தியா கணக்கு இப்படித்தான் ஆமா சில சமயம் விவரமா சொல்ல நேரம் இருக்காது முட்டையா ஓடிடுவோம் அவ்வளவுதான் ஆமா அட்டகும் பயட்டு வேணும் அதுக்கு தேங்காய் 10 வேணும் நினையாத பச்சரிசி பொங்கல் விடுறதுக்கு 4 படி வேணும் ஐயா 4 தேங்காயில தேங்காய் வேணும் 4 தேங்காய் வேணும் ஐயா எனக்கு வேணும் அறுத்தெறிய 6 சேவல் இழுத்தெறிய 7 கிடா சிறுசொலவு 1 வேணும் சுள்ளக்கரை சாம்பல் வேணும் சுடுகாட்டு சாம்பல் வேணும் வீட்டடுப்பு சாம்பல் வேணும் லாவி அடுப்பு சாம்பல் வேணும் காட்டடுப்பு சாம்பல் வேணும் கடையடுப்பு சாம்பல் வேணும் அத்தனையும் தந்திரானா
விளக்க வருவேன் ஐயா. ஏ பிச்சை போலையா, இந்த சாம்பலுக்கெல்லாம் யார் போய் அள்ள முடியும்? சுடுகாட்டுக்கு எங்க போ, சுள்ளக்கரைக்கு எங்க போவா? சுடுகாட்டுக்கு எங்க மாமா இருந்தாவோ, இன்னைக்கு அவ கல்யாண வீட்டுக்கு போயிருக்காவோ. இல்லாட்டா அவன் சுடுகாட்டுக்கு போயிருப்பானோ? இல்ல, அவர் தான் பயப்படாம அள்ளிட்டு வருவாரு. ஆமா, அவளை அனுப்பியிருப்பேன். ஆமா, ஓ கல்யாண வீட்டுல இன்னைக்கு கறி சோறு சாப்பிட்டு நாளைக்கு தான் வருவாவோ. ஓ நாளைக்கு தான் வருவாவோ. அதனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாம்பல் அள்ளிட்டு வந்துருவாவோ. ஆமா, பயப்படாதங்க. ஆமா 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 ஆமா. ஐயா இன்னைக்கு வேணுமில, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ, ஆமா என்ன அப்படியும் 5001 வச்சுக்கிறோம். சரி விளக்க வரணும் ஐயா. விலைக்கு பார்க்க வேணும். அப்ப வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நான் வாரேன். அப்ப போங்க போங்க என்று பிச்சை புலையணுமே. மறு வெள்ளிக்கிழமையில பொருட்கள் எல்லாம் சேகரித்து கொட்டார கரையதற்கு பகவதி வாசலுக்கு, பகவதி வாசலுக்கு பிச்சை புலையனவர் வாராரே. ஐயா பகவதி அமாசலிலே புலையனவன் வந்தல்லவோ. சாந்தால் தரமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு, பாலால தரமெழுகி பன்னீரால் கோலம் போட்டு, மாவால தரமெழுகி மஞ்சளால் கோலம் போட்டு, கோலம் போட்ட இடமதில தலவாளையை விரித்து நாயகரை பிடித்தாரே. நாளை நரமரக்கா தெச்சனை தேங்காய் பழம் உபதீபம் ஏற்றி வைத்து ஆமாவோடு பலக போட்டார். அதன் மேல அமர்ந்து கொண்டு கேரளாவில் உள்ள தொழிலாளி எல்லாம் ஆமாவோடு பலகை இல்லாம உட்கார மாட்டாங்க. ஆமாவோடு பலகையின் மீது இருந்துதான் அவங்க வேலை பார்ப்பாங்க. என் தம்பி எங்கன உட்கார்ந்து ஒரு துண்டை விரிச்சு உட்கார்ந்துக்கிட்டாரு. அவன் மண்ணுன்னு பாப்பானா கல்லுன்னு பாப்பானா? உண்மைதான். இன்னைக்கு நாளைக்கும் உட்கார்ந்து சாமி கும்பிடும் போது அப்படியே தரையில உட்காரப்படாது. ஒரு சின்ன துண்டாது விரிச்சு அதை மேல உட்காரணும். அப்பதான் மண்ணு ஒட்டாது. தெய்வத்துக்கு பூசை பண்ணணும். ஆமா, நம்ம தான் சோப்பு போட முடியாது, மண்ணு ஒட்டிடும்னு. அதனால என்ன செய்ய முடியும்? 1.5 முழத்துக்கு முதுகுல கூணும் தள்ளிக்கிட்டு நிமிர்ந்து இருக்கணும். ஆமா, இல்ல அந்த எலும்பு அப்படியே வளைஞ்சுக்கிட்டு போயிடும். கேட்டா சொல்றாரு எங்க மாமனை மாறிங்காரு. நம்ம பேச்சு என்னன்னா உங்களை மாதிரி. ஆமா ஆமாவா ஆமா. இந்த சிறப்பான வேளையில பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்ல சீமான்கள், சீமாங்கள் செல்ல பூதிகள் எல்லாம் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஆமா இந்நகரத்திலே சரி வாசகம் செய்யும் பலசரக்கு மளிகை கடை வைத்திருக்கோம். ஓ, பலசரக்கு கடையில இருக்கு. என்ன சரக்கு? பலசரக்கு. பலசரக்கு மளிகை கடை அப்படின்னா மஞ்ச மசாலா, கொத்தமல்லி, சீரகம், கடவு, உப்பு, புளி, பலசரக்கு மளிகைன்னா எல்லாம் அதுல அடங்கிருது. அதான கேட்டேன். நீங்க லிஸ்ட் போட வேண்டாம். அது அங்க கிடைக்காது. பலசரக்கு மளிகை கடை வைத்திருக்கோம். ஆமா, அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய சரி சங்கரம்மாள் உதயசூரியன். ஆமா, பலசரக்கு மளிகை சரி பலசரக்கு கடை வைத்திருக்கக்கூடிய ஆமா அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய சமையல் மாஸ்டர். இப்ப பெரிய ஒரு சமையல் மாஸ்டர்ல அவியெல்லாம் வச்சா பிச்சி பூவா பாரு. அவியலு ஒன்னோடு ஒண்ணு ஒட்டா ஊர்ந்துகிட்டு இருக்கும். அவியலு ஐஸ் வைக்காரு, நல்ல ஐஸ் வைக்காரு. கை மனமோ நெய் மனமோ இருக்காரு. அவியல் உதிரிப்பு மாதிரி இருந்தா தாமியா பிச்சிப்பு கெட்டியில வச்சிருப்பாங்க. நல்ல ஐஸ் வைக்காரு. அப்படியா? தேங்காய் பூ நிறைய போட்டு கிண்டி சமையல் மாஸ்டர் ஐயா கருப்பசாமி அவர்களும் சரி மற்றும் அன்னாருடைய வெற்றிவேல் அவர்களும் ஆமா சங்கரம்மாள் அவர்கள் சரி பேரன். ஆமா, சங்கரம்மா பேரன் சங்கரராமன். ஓ,
ஓ சங்கரராமனா பேரப்பிள்ளை அன்னார்கள் அன்பு திரு கரத்தினாலே ஆமா இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் இந்த ஒத்த பனடியா வாசல்ல பொன்மாலை சூடும் பெருமாள் மகாதேவனுடைய வாசல்ல திருவாசல்ல ஒத்த பனையடியான் புகழ் பாடும் எனக்கு நமக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக ஆமா 1 கோடியாகவே எனக்கு அள்ளி தந்து வாரி வழங்கி உள்ளார்கள். பணம் கொடுத்து வரிகளித்து விடாயா அவர்களுடைய வழி வழி வம்சங்கள் உற்றார் உறவினர்களோடு ஆமா பெற்றதாய் தந்தை பேர குழந்தைகளோடு அவர் வழி ஜனங்கள் எல்லாம் வாழ வேணும் வளர வேணும் வாழ வேணும் வளர வேணும் மலை முருகன் அருளாலே 1 10 100 கோடி திறனுமே கையில போலே எந்த முகம் போனாலும் செய்யும் தொழில் எல்லாம் நிற்க வேணும் வியாபாரம் பெருகணுமே எண்ணிய காரியமும் வெற்றி கிடைக்கணுமோ நோயற்ற வாழ்வோடு வாழ்வோடே குறைவற்ற செல்வத்தோடே வாழையடி வாழையா வாழையடி வாழையாக ஐயா வளரணுமே கையில போலே வளர வேணும் கையில போலே அங்கே பிச்சை போலையணும் பிச்சை நல்ல புலையணும் ஓடோடி வந்தல்லோ தலவாழை இலைக்கு மேலே புச பொருட்கள் எல்லாம் இறக்கி வைத்து ஆமா ஓடு பலகை அதன் மேல அமர்ந்து கொண்டு பிச்சை புலையணும் அட்டகும்பை எட்டு வைத்தார் அதுக்கு தேங்காய் 10 வைத்தார் நனையாத பச்சரிசி 6 தேங்காய் வைத்து அறுத்தெறிந்தார் 6 சேவல் இழுத்தெறிந்தார் 7 சிறு சோழவை எடுக்கார் சீர்காழி சக்கரம் சிதம்பர அச்சர வரைந்தாரே பார்த்தாரே மகாதேவன் கோபம் அது கொண்டல்லோ ஏடா ஏடா பிச்சை போலையா சிறு சோழவ புடுங்குதார சிறு சோழவ ஓங்கி செவிட்டுல அடிக்காரே புலையர அவரை செவிட்டில அடிக்காரோ செவிட்டுலையும் அடிக்கும் போது அடிக்கும் போதே பிச்சை போலையனுமே தானே பியாயும் இல்ல பிசாசு இல்ல சாசும் இல்ல மையும் இல்ல மாந்திரம் இல்ல ஆந்திரம் இல்ல காத்தும் இல்ல கருப்பும் இல்ல கருவும் இல்ல கடவுளோட குற்றம் ஐயா தானே ஒரு பொல்லாத தேவதை தான் தெய்வம் தானே ஏ ஐயா ராமராஜா ஏ கொண்டார் கரராம பகவதி வாசல்ல புதுசா ஒரு தெய்வம் வந்திருக்கு ஐயா. எந்த தெய்வம் வந்திருக்கு இந்த அடங்காத தெய்வம் ஆமோ நீங்க யானையில நின்னு என்ன யானையில இருந்து கொண்டு அம்மாளை கும்பிட்டதுனால கோபப்பட்ட ஐயா மகாதேவன் இந்த அட்டகாசம் எல்லாம் செய்திருக்கிறார் ஐயா. அவரு வேலைதானே இதெல்லாம் நடக்கு அப்படியா ஐயா வாங்க போய் பார்ப்போம் என்னென்ன அட்டகாசம் எல்லாம் நடக்குனா இல்லாத ஒரு நாளையில் நடந்திருக்கா என்னையுடைய யானையவே முடமாக்கிய இந்த தெய்வத்தை சும்மா விடக்கூடாது, இதை பிடிச்சு அடைக்கணும். உடனே பிச்சை புலையன் இந்த அடங்காத துஷ்ட தேவதைய அரண் சிவன் பார்வதி என்ற மந்திரத்தை உச்சரித்து நல்ல பெரிய ஒரு மண்ணு செப்பு குடத்தை கொண்டு வந்து மந்திரத்தை சொல்லி தீட்டு வகை பொருள்களை எல்லாம் சேகரித்து இந்த தெய்வங்கள் வந்து அம்மா அம்மா இந்த தீட்டு வகை பொருட்களை எல்லாம் சேகரித்து இந்த தெய்வங்கள் வந்து இந்த தீட்டுக்கு அம்மா ரொம்ப கட்டுப்பட்டு பயப்படும். பார்த்துக்கோங்க. ஓ சத்தியத்துக்கு கட்டுப்படுமா? சத்தியத்துக்கா? மை பொருளுக்கு கட்டுப்படும் பயப்படும்யா. ஓ பயப்படுமா? ஆமா பாத்தியாடா. ஆமா அப்படி அரண் சிவன் பார்வதி என்ற மந்திரத்தை சொல்லி
எங்க ஐயா மகாதேவரை குடத்துக்குள் பிடித்தடைத்தார். ஆமா. அதை கொண்டு வந்து காக்காட்சி மலை விலையிலே மலையில தாவரம் செய்தார்கள். பூமியில வந்து தாவரம் பண்ணிட்டாரு. பூமியை தோண்டி பூமிக்குள் பிதைத்து விட்டார். இப்ப குழிக்குள்ள பேசிட்டாரு. சாமியை கலையத்துல பிடிச்சு அடைக்காங்கன்னு சொல்றாங்களா, இப்படிதான் அந்த காலம் அடைச்சிருக்காங்க. கலையத்துக்குள்ள பிடிச்சு அடைச்சா பூமியை தோண்டி மண்ணை போட்டு மூடிடுவாங்க. ஆற கட்டி இருக்கு சாமியான்னு சொல்லுதாங்கல்ல, இப்ப தான் தெரியுது இப்படிதான். அதனால யாம சாமி வர மாட்டுக்கு. அப்போ பார்த்தார் எங்க ஐயா மகாதேவன். ஏ மகாராஜா, ஏ மகாராஜா, என்னை பிடித்து அடைத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ஐயா. ஆமோ, உன் குடும்ப வம்சத்தையே நான் கருவறுப்பேன் என்று ஐயா மகாதேவரும் கோபம் கொண்ட மகாதேவன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஆமா தாவரம் செய்த இடத்திலே தங்கியிருக்கின்றார். ஆமா ஐயா. அந்த நல்ல வேளையில அந்த நல்ல வேளையில காக்காட்சி மலை விலையில் கண்ணாடி பொன் சோலையில